ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 1:18 நான் வாசிக்கிறேன். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. சிலுவை என்று சொன்னாலே பாடுகள், கஷ்டம் என்று சொல்லி அநேகர் பயப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சிலுவை தண்டனை கொடுக்கிற ஒன்றாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தது, உண்மைதான். ஆனால் எப்பொழுது அந்த இயேசு தன்னை சிலுவையில் மரிப்பதற்கு ஒப்புக் கொடுத்தாரோ அதற்கு பிறகு அதற்கு மேன்மை வந்து விட்டது என்றே சொல்லலாம். ஏனென்றால் சிலுவையின் மரணத்தின் மூலமாகத்தான் பிசாசின் கிரியைகளை இயேசுவானவர் அழித்தார். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. சிலுவை பாடுகளை குறித்து பேசும் பொழுதெல்லாம் சீஷர்கள் கூட அது பிடிக்கவில்லை. இயேசு பூமியில் இந்த நாட்களிலே அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், மகத்தான காரியங்களை செய்யும் பொழுது திரளான கூட்டங்கள் பின்பற்றி வருகிறது. இவர் ராஜாவாக இருப்பார், ஆளுகை செய்வார், நாமும் அதிலே மந்திரிகளாக இருக்கலாம் என்றுதான் சீஷர்கள் நம்பி பின்பற்றினார்கள். குறித்த நாட்கள் வரும்பொழுது இயேசு தான் படப்போகிற பாடுகள், சிலுவை சுமந்து சென்று சிலுவையில் என்னை அறைவார்கள் என்ற அந்த காரியத்தை குறித்து பேசும் பொழுது பேதுருக்கு அதை பிடிக்கவில்லை. இயேசுவை கடிந்து கொள்ளுகிற அளவுக்கு இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நிறுத்தினாரா? இல்லை. அதுதான் எனக்காக நியமிக்கப்பட்ட கல்வாரி பாதை, நியமிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்லி இயேசு அதிலே அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருந்து அதை நிறைவேற்றினதை நீங்கள் பார்க்க முடியும். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலும் வேதம் தெளிவாக அதைத்தான் சொல்கிறது. தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன் சொல்லுகிறார். ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு வைத்திருக்கிற பாதை கடினமான பாதை தான். அதுல பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கரடு முரடான பள்ளங்களும் மேடுகளும் நிறைந்த பாதைகளாகவும் அது இருக்கும். அதை தான் தாண்டி போக வேண்டும். ஆனால் அதை தாண்டி அதிலேதான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அதை தாண்டி போகும் பொழுது நமக்காக பரம காணனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிலே பரமானந்தம், சந்தோஷம், எல்லா நிறைவும் பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அங்குதான் வைத்திருக்கிறார். இந்த சிலுவைக்கு பின்பு மேன்மையான ஆசீர்வாதங்கள், மேன்மையான அனுபவங்கள், உயிர்த்தெழுந்த வல்லமைகள், இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. அது நமக்கு ஒருவேளை இன்று மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவைகள் உண்மை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த சூழலில் ஆண்டவரை மறுதலிக்காமல் சிலுவையை சுமப்போம், தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுவோம். நிச்சயமாகவே அதற்கு பின்பாக இருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஒரு வயதான தாய் வீட்டிலே படுத்திருக்கிறார்கள். அவளுக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளும் திருமணமாகி வசதியாக ஆங்காங்கே செட்டில் ஆகிவிட்டார்கள். இந்த விதவை தாயை பார்க்க யாரும் வருவதில்லை, பேசுவதில்லை, கவனிப்பதில்லை. இந்த தாயோ வேதனையோடு வீட்டிலே படுத்திருக்கிறார்கள். பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெண் உதவி செய்வார். இந்த தாய் படுத்திருக்கும் பொழுதெல்லாம் அது பக்கத்தில் ஒரு சிலுவை மாட்டப்பட்டிருந்த மர சிலுவை. அதை பார்த்து கொண்டு அதிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சிலுவையில தலை தொங்கி பாடுகளை அனுபவித்தார் சொல்லி தன்னை தேற்றிக் கொள்வார்களாம். அந்த சிலுவை தான் அந்த தாய்க்கு ஆறுதலாக இருந்திருக்கிறது. நோய்வாய்ப்படுகிறார்கள், மரணத்தையும் சந்திக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் வந்து அடக்கம் பண்ணி சொத்துக்கள் எல்லாம் பிரித்து விட்டார்கள், பொருட்கள் எல்லாம் எடுத்து விட்டார்கள். எடுத்து வேகமாய் எல்லாவற்றையும் செட்டில் பண்ணி அந்த இடத்தை காலி பண்ணிட்டு போகும் பொழுது இந்த அருகில் இருந்த வீட்டில் இருந்த பெண் தாய்க்கு உதவி செய்தார்களே, ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைச்சு பக்கத்துல உள்ளவங்களா எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒன்னும் கொடுக்கல. உனக்கு கொடுக்க என்ன இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சிலுவையை மட்டும் தூக்கி கையில கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கோ அப்போன்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டு போய்விட்டாங்க. இந்த பெண்ணும் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி உதவி செய்யவில்லை. ஆண்டவருக்கு பயந்த பெண்ணா இருந்தபடியினால் சரி பக்கத்து வீட்டுக்கார அந்த வயதானம்மா கஷ்டப்படுகிறார்களே, தன்னால் இயன்ற உதவியை செய்வோம் என்று தான் செய்திருக்கிறார்கள். கடைசியில் அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சுட்டு மற்ற வேலையை பார்த்து ஒரு நாள் அந்த சிலுவை புரட்டி புரட்டி பார்த்தாங்க. இந்த சிலுவை என்ன இது கொடுத்திருக்க, இது எப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், தொங்க விடலாமா, என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அது ஒரு பாக்ஸ் டைப் மாதிரி அதுல இருந்துச்சு. இதனடா பாக்ஸ் டைப் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து இது பண்ணா பின்னாடி ஒரு ஓபன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு காரியமும் இருந்தது. அதை திறந்து பார்த்தா அதற்குள்ள ஏராளமான கோல்டு காயின், தங்க நகைகள் எல்லாம் உள்ள இருந்து அப்படியே கீழே எல்லாமே விழ ஆரம்பித்தது. இந்த பெண்ணுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. ஆச்சரியமாக இருந்தது. இந்த சிலுவைக்குள்ள அத்தனை அந்த தாய் வைத்து விட்டு தான் மறித்திருக்கிறார்கள். பாருங்கள், அந்த சிலுவை அந்த பிள்ளைகள் அற்பமா எண்ணி தூக்கி போட்டார்கள். ஆனா அந்த பெண்ணு நீ வச்சுக்கோன்னு தூக்கி போட்டு போனாங்க. அதற்குள்ளே அவ்வளவு ஆசீர்வாதங்களை அந்த வயதான தாய் வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்த பெண்ணுக்கும் அது நிமித்தமாக நன்மை உண்டானது. யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதுதான். பாடுகளுக்கு பின்பு பெரிதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மை செய்வதனாலே நமக்கு மேன்மைதான் உண்டு. சோர்ந்து போக வேண்டாம். தீமையை ஒருபோதும் கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கவே மாட்டார். அதிலிருந்து எல்லாம் தப்பக்கூடிய வழியும் கொடுப்பார். அதனால தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாடுகளின் பாதையில கடந்து போனாலும்
பலன் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். பலன் கொடுப்பார். பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழியும் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் முன்பாக நல்ல ஒரு பாதையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் அப்பா. நீர் சென்ற பாதை தான் எங்களுடைய பாதை. நீர் சொன்னது அதுதான். ஒருவனை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்ற கடவன் சொன்ன வார்த்தையின்படி பாடுகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து வழி தப்பி விடாதபடி, வழி மாறி விடாதபடி, பின்னிட்டு பார்க்காதபடி தொடர்ந்து நீர் சென்ற பாதையிலே நாங்களும் ஓடி எங்கள் ஓட்டத்தை முடித்து நீர் இருக்கிற இடத்திலே நாங்களும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருக்கலாம். என் வாழ்க்கை முழுவதும் முட்களாய் மாறிவிட்டது, என் வாழ்க்கை முழுவதும் பாடுகளாய், வேதனையாய், பாரமாய் மாறிவிட்டது என்று சொன்ன பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால், உடைய கல்வாரி சிநேகம் அப்பா, உடைய சிலுவையில் எங்களுக்காக சிந்தின ரத்தம் அந்த பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும், மீட்டுக் கொள்ளட்டும். தொடர்ந்து தைரியப்படுத்தி பலன் கொடுத்து முன்னேறி சொல்ல உதவி செய்வீராக. துதிகரமை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பரேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சிலுவை குறித்த உபதேசம் நமக்கு தேவனுடைய பலனா இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. பாடுகளை பார்த்து பயந்து பின்வாங்காதீர்கள், அதற்கு பின்பாக மேலான ஆசீர்வாதமும் இருக்கிறது. அதை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.